நீங்க இப்போ ஸ்க்ரீன்ல பார்க்குற இந்த ஒரு வீடியோவ ரொம்பவுமே ஈஸியாவே உங்களுக்கு பிடிச்ச சாங்ல உங்க மொபைல் ஃபோன்ல நீங்களாவே எடிட் பண்ணிக்கலாம். அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குற நண்பர்களா இருந்தீங்கன்னா, கீழ உள்ள சப்ஸ்கிரைப் ஐகான கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன ஆல்ல குடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். ஃபர்ஸ்ட்டு உங்க மொபைல் ஃபோன்ல இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு பீட் மார்க் சேக் எஃபெக்ட் தேவைப்படும். இந்த ரெண்டையும் பதிவிறக்கம் செய்வதற்கான லிங்கை வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட் லிங்க் இருக்கும். ஸோ நம்மளோட வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்குறேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்மளோட வெப்சைட் போய்க்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ ஐடின்னு சொல்லி ஒரு ஐடி நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஐடியை நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணக்கப்புறம் நம்ம வெப்சைட்டில் மேலே ஒரு செர்ச் ஐக்கான் இருக்கும். அதை செர்ச் ஐக்கானை கிளிக் பண்ணி ஸோ வீடியோ ஐடியை டைப் பண்ணி ஸோ என்ட்ரு கொடுங்க. ஒரு போஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும். அந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த போஸ்ட்டுக்குள்ளே வீடியோ அதாவது பீட் மார்க்கையும் சேக் எஃபெக்டையும் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் நான் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் ரெண்டையும் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி பீட் மார்க்கையும் சேக் எஃபெக்டையும் இம்போர்ட் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பான முறையில் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட அந்த குறிப்பிட்ட இமேஜ் எல்லாத்தையும் 1:1 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதை எப்படி சேஞ்ச் பண்ணுங்கிறத தெளிவாக சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த இடத்துல 4வது பார்த்தீங்கன்னா 1:1 ரேஷியோ இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மறுபடியும் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீடியா போய்க்கோங்க. வி வால் கொடுத்துக்கோங்க. நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட ஃபோட்டோவை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ ஸோ அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண போகிற உங்களோட ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணால் போதும். உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ண உங்களோட இமேஜை கிளிக் பண்ணுங்கள். மேலே ஒரு 3 டாட் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி மேலேருந்து 5வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து ஜூம் ஆயிரும். உங்களோட இமேஜ் ரொம்பவுமே டாப்பில் இருந்தாலோ பேஸ் வந்து சரியாக தெரியாமல் இருந்தாலோ நீங்கள் 2 விரலை யூஸ் பண்ணி ஃபோட்டோ லைட்டாக ஜூம் பண்ணிட்டு இதே மாதிரி மூவ் பண்ணி ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேஸ் வந்து ஓரளவுக்கு தெளிவாக தர மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணக்கப்புறம் இந்த இமேஜை நீங்கள் சேவ் பண்ணணும். அதுக்கு மேலே உள்ள சேர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் மேலே இருந்து 3வது கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி கீழே ஒரு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கான் வந்து கேட்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இமேஜ் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே சிம்பிள் தான். நெக்ஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணி விட்டு அதே இமேஜை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணி விட்டுக்கோங்க. மறுபடியும் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ண போகிறீங்க. மீடியா போய்க்கோங்க. வியூ வால் கொடுத்துக்கிட்டு உங்களோட அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை எப்படி நான் சைஸை சேஞ்ச் பண்ண சொன்னேனோ இதே மாதிரி சைஸை சேஞ்ச் பண்ணி ஃபோட்டோவை அதை ஓரளவுக்கு சென்டரில் பேஸ்ட் ஓரளவு தெளிவாக தர மாதிரி செட் பண்ணக்கப்புறம் இதையும் எப்போதும் போல் சேவ் பண்ணிக்கோங்க. இப்போது நான் எப்படி இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ண சொன்னேனோ இதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டே வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட எல்லா இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி மறக்காமல் எல்லோரும் இமேஜோட சைஸை 1:1 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பீட் மார்க்குன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கொடுத்துருக்க அந்த பீட் மார்க் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ கீழே ஒரு ஆடியோக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 18 குரூப் நான் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ ரொம்பவுமே சிம்பிளாகவே ஈஸியாகவே எடிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் கொடுத்துருக்க சாங் தான் எடிட் பண்ண முடியுமா அப்படிங்கிறதா கிடையாது. ஸோ எந்த ஒரு சாங்காக இருந்தாலும் இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க சாங்கில் வந்து பார்த்தீங்கன்னா லிரிக்ஸு இமேஜ் எல்லாமே ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ இதை நான் ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதில் எப்படி இமேஜ் லிரிக்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே முடிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ நீங்கள் வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. இமேஜ் லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் மட்டும் ஆட் பண்ணணும். ஃபாண்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணணும். அதை மட்டும் பண்ணால் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே முடிஞ்சிச்சு. அதை மட்டும் இப்போ எப்படி சேஞ்ச் பண்ணுங்கிற நான் சொல்லிடுறேன். சொன்னக்கப்புறம் ஓகேவா இந்த ஃபுல் வீடியோவும் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடிட் பண்ணுங்கிறத நான் நெக்ஸ்ட்டு வந்து சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவை ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்க சாங்க்கு எப்படி எடிட் பண்ண சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் வீடியோவை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடிட் பண்ணுங்கிறத சொல்கிறேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஸோ கேட்டுக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச சாங்கில் எப்படி எடிட் பண்ணுங்கிறத ஸோ நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை எப்படி எடிட் பண்ணாங்கிறத நான் சொல்லி முடிச்சிருந்தேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு என்ன பண்ணு கேட்டிங்கன்னா இதில் ஒரு 18 குரூப் நான் வந்து கொடுத்துருக்கேன். அந்த 18 குரூப்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இமேஜ் லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் மட்டும் தான் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. வேறு எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா குரூப் 1 இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க.
அதில் எடிட் குரூப் போய்க்கோங்க. அதில் லைட்டாக மூவ் பண்ணுங்கள். மேலே பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் இருக்கும். ஸோ அந்த லிரிக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் எடிட்டர்ஸ் போய்க்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 6 மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ரோபோட் ரெகுலர்னு சொல்லி ஒரு நார்மல் ஃபாண்டாக தான் இருக்கும். ஸோ நான் இந்த யூஸ் பண்ணிக்க இந்த ஃபாண்டோட டவுன்லோட் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். ஸோ அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபாண்டை டவுன்லோட் பண்ணி உங்களோட அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபாண்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதை எப்படி இம்போர்ட் பண்ணுறது, சேஞ்ச் பண்ணுறதுன்னு தெரிலனா பரவாயில்ல. ஸோ அதுக்கான ஒரு வீடியோவும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப புரியும். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபாண்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, சேஞ்ச் பண்ணுறதுங்கிறத அதில் சொல்லியிருப்பேன். ஸோ இதே மாதிரி நான் யூஸ் பண்ணியிருக்க இந்த ஃபாண்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி லிரிக்ஸுக்கு ஃபாண்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே குரூப் 1 மாஸ்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதில் எடிட் குரூப் போய்க்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே யூடியூப் ஆந்திராஜ் கிரியேஷன் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கில் ரைட்டாக ரொட்டேட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு 45 டிகிரிக்கு. ஸோ அதை நீங்கள் டச் பண்ண வேண்டாம். உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் 1:1 இமேஜ் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இந்த ஸ்டார் சிம்பிளை கிளிக் பண்ண முடியும். உங்கள் கேலரி பேரும் இப்போ நீங்கள் மேலே உள்ள 6 மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். அலைட் மோஸ்ங்கிற ஆப்ஷன் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் தான் நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண அந்த எல்லா இமேஜ் இருக்கும். நான் ஃபஸ்ட்டே சைஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அதில் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணால் போதும். உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து ஆட் ஆயிரும். வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல. அப்படியே பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் குரூப் 2 கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் எடிட் குரூப் போய்க்கோங்க. எப்போதும் போல் லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள குரூப் 1 மாஸ்க்கு கிளிக் பண்ணுங்கள். அதில் எடிட் குரூப் போயிட்டு கீழே உள்ள அந்த 1:1 இமேஜை மட்டும் செலக்ட் பண்ணி உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்ல. ஸோ நான் சொல்கிறது மட்டும் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே பண்ணிக்கோங்க. ஒரு 12 குரூப் இருக்கும். அந்த 12 குரூப்லேயும் லிரிக்ஸுக்கு ஃபாண்டு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ், இதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க போதும். உங்களுக்கு சொல்கிறதுக்காண்டி நான் இமேஜுக்கு லிரிக்ஸு எல்லாமே நான் சேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன். ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இப்படி தான் இருக்கும். இதில் ஒரு 3D எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறீங்க. இப்போ இந்த இடத்துல அதாவது ஆடியோட ஆரம்பத்தில் வச்சுக்கோங்க. கீழே ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த லைனில் 4வதாக பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் அண்ட் எலமெண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதில் கேமரா எஃபெக்ட் மட்டும் லைட்டாக டச் பண்ணிக்கோங்க போதும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி ஒரு கேமரா எஃபெக்ட்டை மட்டும் உள்ளே ஆட் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே பேக் வந்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோ கேமரா எஃபெக்ட் ஆட் பண்ணக்கப்புறம் சேக் எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வெறும் ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த எஃபெக்ட்டை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குட்டி பாக்ஸ் போட்டு ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி காப்பி லேயர் கொடுத்துட்டு அப்படியே பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே சாங் பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணக்கப்புறம் நீங்கள் உள்ளே ஆட் பண்ண அந்த கேமரா எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த கேமராவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். மறுபடியும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஸ்டைல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது பக்கத்தில் ஒரு 6 மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் கலரு, இந்த பரன் ஷேடோ, பிளெண்டிங்கோட ஒப்பாசிட்டி, எஃபெக்ட் இந்த எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒன்று மட்டும் ஆனில் இருந்தால் போதும். ஏன்னா இதில் தான் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். வேறு எதுலையுமே எஃபெக்ட் ஆட் பண்ணல. மற்ற எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி விட்டு இந்த ஒன்றை மட்டும் ஆனில் வச்சுக்கிட்டு பேஸ்ட் கொடுத்துருங்க. அந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீனில் வந்து ஆட் ஆயிரும். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த எஃபெக்ட்டை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு கேமரா எஃபெக்ட் ஆட் பண்ணால் மட்டும்தான் பார்க்க முடியும். உங்களுக்கு இந்த லைனில் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஐக்கான் போட்டு மேலே ஒரு 6 மார்க் இருக்கும். அந்த 6 மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு லைன் வந்து ஓப்பன் ஆகும். இதில் இந்த கேமரா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்ல இருக்கும். லைட்டை டச் பண்ணுங்க, ஆன் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். இப்போ வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே முடிஞ்சு. நீங்கள் இப்போ ப்ளே பண்ணி விட்டு பாருங்களேன். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து கிடச்சிருக்கும். வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே முடிஞ்சு. நீங்கள் இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணிக்கலாம். வீடியோவை சேவ் பண்ணும்போது நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு தவறு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த கேமரா எஃபெக்ட் ஆன் பண்ணிட்டு சேவ் பண்ணுறீங்க. அப்படி ஆஃப் பண்ணிட்டு சேவ் பண்ணால் உங்களுக்கு வந்து 3D எஃபெக்ட் வந்து கிடைக்காது. அந்த கேமரா எஃபெக்ட் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணக்கப்புறம் மேலே உள்ள ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணி எப்போதும் போல் வீடியோ வந்து சேவ் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே முடிஞ்சு. அவ்வளோதான். வீடியோவை சேவ் பண்ணுறதுக்கு ஷேர் ஐக்கான், அந்த வீடியோ ஒரு ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷன் 1080 கொடுத்துக்கோங்க. ஃப்ரேம் ரேட் இருக்கும். அது வந்து ஃபுல் கொடுத்துட்டு குவாலிட்டி கம்மியாக இருந்தால் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டுட்டு கீழே உள்ள எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கான் வந்து கேட்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.